யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலைக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஜிவி பெருமாள் வரதன் டைரக்ஷனில் சுரேஷ் ரவி, ஆஷா கௌதா, போஸ் வெங்கட், நிழல்கள் ரவி மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் நந்திவர்மன். இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவ ராஜ்யத்தில் வாழ்ந்த நந்திவர்மனுங்கிற ஒரு மன்னனால் கட்டப்பட்ட ஒரு கோவில். அந்த கோயில் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி புதைஞ்சு போயிடுது. அந்த கோயிலை திரும்பவும் மீட்டெடுத்து அந்த கோயிலில் இருக்கிற அதிசயங்கள், அற்புதங்களை இந்த உலகம் ஃபுல்லாக வெளிச்சம் போட்டு காட்டணும். நந்திவர்மனுடைய புகழையும் தமிழருடைய வரலாற்றையும் இந்த உலகம் ஃபுல்லாக தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆராய்ச்சியாளர்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் இந்த கோயிலை வெளியே எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. செஞ்சிங்கிற ஊர்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கிராமம், அதாவது அனுமந்தபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த நந்திவர்மனால் கட்டப்பட்ட கோயில் புதைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரிய வருது. அந்த ஆராய்ச்சியாளர்களுடைய ஹெட்டாக வந்து நிழல்கள் ரவி இருக்கிறாரு. நந்திவர்மனோட கோயிலை வந்து வெளியே கொண்டு வரதுக்காக நிழல்கள் ரவி ஒரு டீம் செட் பண்ணுறாரு. அந்த டீமோட ஹெட்டாக வந்து போஸ் வெங்கட் இருக்காரு. அந்த டீமில் தான் இந்த படத்தோட ஹீரோயின் ஆஷா கௌதாவும் இருக்கிறாங்க. ஸோ இவங்களாம் சேர்ந்து நந்திவர்மனால் கட்டப்பட்ட கோயில் இருக்கிற இடமான அனுமந்தபுரத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த கோயிலை அந்த கோயிலை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக போகிறாங்க. பட் அந்த ஊர் மக்கள் வந்து அதை தடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், அந்த ஊர் மக்கள்லாம் இன்னும் மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அதாவது கோயிலை தொட்டால் சாவு விழுகுது, கோயிலுக்குள்ளே வந்தாலே, அதாவது இன்னும் அந்த மக்கள் ஒரு 30-40 வருஷம் பின்தங்கி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இப்போ சாத்தியம்னு தெரில. இப்போ எத்தனை கிராமங்கள் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. அதாவது அந்த ஊரில் ஒருத்தனுக்கு கூட அந்த நாலேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் காட்டுறாங்க. அதாவது எல்லாமே மூட நம்பிக்கையில் இருக்கிற மாதிரி அப்படி காட்டும்போது அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில. பட் டைரக்டர் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அதை மீறி அவங்க உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் நிறையா கொலைகள் நடக்குது. இந்த ஊர் மக்கள்லாம் தாண்டி அந்த கோயிலை வெளியே எடுத்தாங்களா. நந்திவர்மன் கிட்ட ஒரு ஸ்பெஷல் கத்தி ஒன்று இருக்கும், அதாவது ஒரு வால். அந்த வால் எப்படின்னா பிடி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், அதோட வால் வந்து கண்ணுக்கு தெரியாது. அது வந்து ரத்தம் படியும் போது தான் அது கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வால் வந்து அதையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஊருக்கே போகிறாங்க. பட்டு தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அது காரணம் இவங்க ஆராய்ச்சியாளர்கள் வந்ததுக்கப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இந்த கொலைகளெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக சுரேஷ் ரவி உள்ளே வராரு. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, போலீஸ் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் இந்த கேஸை எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு ஒரு ட்ராக்கில் கதை போகுது. இதில் ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருக்கும் லவ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் போகுது. அப்புறம் கொஞ்சம் த்ரில்லரும் உள்ளே இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் இப்போ பார்க்கலாம். ப்ளஸ்ஸு அப்படின்னா, இந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி நந்திவர்மனுடைய வரலாறை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அது இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸ் அங்கங்கே நம்மளை கொஞ்சம் சஸ்பென்ஸ்லாம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. கிளைமேக்ஸில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அதெல்லாம் இந்த படத்தோட ப்ளஸ்ஸு, ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. சில நேரங்களில் வெளியே எஞ்சி போயிடறாங்க ஆடியன்ஸ். அதாவது இந்த சாங்ஸ்லாம் போடும்போது சாங்கு ரொம்ப சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. சாங்ஸ்லாம் போடும்போது நானே எஞ்சி போகலான்னு பார்த்தேன். பட் ஃபுல்லாக பார்த்தா தான் ரிவ்யூ சொல்ல முடியும். அதனால் நான் உட்காந்துட்டேன். மற்றபடி கப்புள்ஸ்லாம் உட்காந்துருந்தாங்க. சிங்கிள்ஸ் மட்டும் கொஞ்சம் வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு படத்துக்கு பெரிய ப்ளஸ் மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, சாங். ஏன்னா நம்ம ஜெயிலர் படம் பார்த்துருப்போம். அதில் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவரே சொல்லியிருப்பார், இந்த படம் நான் மியூசிக்கு முன்னாடி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகலை, பட் மியூசிக்கோட பார்க்கும்போது அந்த படம் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கும்போது அது உண்மை தான். ஏன்னா அனிருத் அந்த படத்தை எப்படி தூக்கி நிப்பாட்டினார், பெரிய பில்லராக இருந்தார். அந்த மாதிரி எப்போவுமே மியூசிக் வந்து ஒரு படத்தோட பெரிய பில்லர். மியூசிக்கை கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் ஸ்க்ரீன் பிளேலையும் கோட்டை விட்டாங்க. ஒரு நல்ல கான்செப்டை எடுத்துக்கிட்டு இந்த படம் கொண்டு வராங்க. பட்டு ஸ்க்ரீன் பிளே மட்டும் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எடுத்திருந்தால் நான் குறை சொல்லலை. ஏன்னா அவங்க எஃபர்ட் போட்டது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம வந்து ரிவ்யூ சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியாக. பட் இருந்தாலும் நம்ம ஒரு சினிமா பிரியராக நம்ம இத்தனை வருஷமாக சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது உலகமே சொல்லுது, தமிழர்கள் மாதிரி சினிமா ரசிக்கக்கூடிய ஆட்கள் இல்லை அப்படின்னு. அதனால தான் சின்ன படங்கள்லாம் நல்ல கதையாக இருந்தால் சூப்பராக ஓடிடுது. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி, கண்டென்ட் வைஸ் அந்த படம் சூப்பர். பட் ஸ்க்ரீன் பிளேயர் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. மியூசிக் அப்புறம் நிறையா நம்ப முடியாத விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. அமானுஷ்யம் அப்படிலாம் சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் இந்த கதைக்கும், அதாவது இந்த சில விஷயங்கள் நடக்குது, அது இந்த கதையில் ஒட்டவே இல்லை. அப்புறம் காமெடி சீன்ஸுன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க படத்தில். பட்டு எங்கேயுமே சிரிப்பு வரலை, அதான் உண்மை. ஏன்னா ஒருவேளை நம்மளாம் சிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளை பைத்தியம் வாங்கலான்ட்டு நான் எதுவும் சிரிக்காமல் தெரியும். ஏன்னா காமெடி அங்கே போயிட்டுருக்கு. பட் தேட்டரில் யாருமே சிரிக்கலை, அமைதியாக இருக்கிறாங்க. நம்ம பாட்டு சிரிக்க, அப்புறம் நம்மளை தான் ஏதோ ஒரு டைப்பாக பார்ப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்மளை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சிரிப்பு ட்ரை பண்ணி என்ன சொல்ல, இந்த படத்தில் கொஞ்சம் ஆறுதலான ஒரு விஷயம் என்னென்னா, போஸ் வெங்கட்டும் நிழல்கள் ரவி சாரும் 2 பேரோட ஆக்டிங்கும் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி அவங்க நடித்த படங்களோட இதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி தான் சொல்லலாம். ஏன்னா
ஒரு நல்ல ஆக்டிங்கை வாங்க வேண்டிய பொறுப்பு டைரக்டரோடது. ஸோ டைரக்டர் போதுன்னு நினச்சிட்டார் போல இருக்குது. மற்றவங்களோட இவங்களோட ஆக்டிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சுரேஷ் ரவி ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரை முறைச்சிட்டே இருக்காரு. சிங்கம் படத்தில் கூட சூர்யா அங்கங்கே சிரிக்கிறாரு, ரொமான்ஸ் பண்ணுறாரு. பட் இந்த படத்தில் ஒரு கராரான ஒரு அதாவது ரொம்ப மூஞ்ச உருன்னே வச்சுக்கிட்டு இருக்காரு. இவரை பார்த்து அந்த பொண்ணுக்கு எப்படி லவ் வந்துச்சு அப்படிங்கிறது டைரக்டருக்கு தான் வெளிச்சம். அப்புறம் ஆஷா கௌதா இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டிருக்கலாம். அவங்களுக்கு மேக்கப் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்குது. அதாவது கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் மேக்கப் சைடாவது. ஏன்னா அந்த பொண்ணு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்ச மூஞ்சி எப்படி வருமோ அந்த மாதிரியே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி படம் ஒன் டைம் வாட்சபிள். அந்த டீமோட எஃபர்ட்டுக்கே நம்ம வந்து தேட்டரில் போய் படம் பார்க்கணும். இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.